Hi friends, welcome to Career Growth 360. So இன்னைக்கு நம்ம வீடியோல Power BI டெவலப்பருக்கான ஒரு கைட் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க வந்து கெரியர் கேப் அல்லது எஜுகேஷனல் கேப்க்கு அப்புறமேல திருப்பியும் புதுசாக லேர்ன் பண்ணி ஜாப் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோடிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு பர்சன் ஸோ வேற எந்த ஃபீல்டில் வந்து நம்ம டெவலப்பர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்குமே வந்து இது ஒரு கரெக்டான ஆப்ஷன். சரி வாங்க வீடியோவில் போயிட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அனாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு வந்து பயங்கர பூமிங் டொமைனாக வந்து இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிஸ்ட், அதே மாதிரி வந்து பவர் பிஐ டெவலப்பர், டேப்லூ டெவலப்பர், ஸோ உங்களுக்கு பைத்தான் டெவலப்பர்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஹைரிங் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் டொமைனில் மட்டுமே வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பர்டிகுலர் டொமைனோட இன்புட் என்ன அவுட்புட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏபிசி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா ஸோ அந்த கம்பெனி ஒரு 3 இயர்ஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் அவங்களுக்கு எந்த விதமான பெரிய ப்ராஃபிட் இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ அவங்களுக்கு என்னன்னா எப்படி நம்ம பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றணும், எப்படி நம்ம வந்து செலவு எப்படி குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சில ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டேட்டா அனாலிஸ்ட்டை கொண்டு போய் கொடுப்பாங்க. ஸோ டேட்டா அனாலிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கொடுத்துருக்கூடிய ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஸோ ஒவ்வொரு ஃபீல்ட் அவங்க வந்து எப்படி ரெவன்யூவை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஸோ இப்போ அவங்க கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கொண்டு வரலாம், இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அண்ட் அவுட்புட். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அவுட்புட் எப்படி இருக்குன்னா ஒரு டேஷ்போர்ட் ஃபார்மேட்டில் சார்ட்ஸ் மூலமாக வந்து அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்மளுடைய கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் டெக்னிக்கல் பர்சனாக தான் இருக்க போகிறாங்க 90% ஆஃப் தி டைம். ஸோ 10% வந்து சில டெக்னிக்கல் பீப்புளும் கூட வந்து டேட்டா அனாலிஸ்ட் ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நம்ம எப்படி வந்து டேஷ்போர்டில் சிம்பிளாக வந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் வந்து அவுட்கம். ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி டூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பிஐ. ஸோ இந்த பவர் பிஐ அப்படிங்கிறது வந்து பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் டூல். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கும். எந்த விதமான கோடிங் லாங்குவேஜும் நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸும் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் எக்ஸல்னு சொல்லலாம். நீங்கள் இது வரைக்கும் வந்து எக்ஸலில் யூஸ் பண்ணி நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் ஃபார்முலாஸ் சார்ட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பவர் பிஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90% வந்து எக்ஸல் மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐல ஆட் ஆன கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி பவர் பிஐக்குன்னு சொல்லிட்டு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல ஒரு பேக் போன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 months வந்து டைம் கொடுத்தாலே போதும், ஈஸியாக நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ யாரெல்லாம் வந்து பவர் பிஐ படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கெரியர் ஸ்விட்ச் பண்ணணும் அல்லது நான் ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து எனக்கு ஒரு கேப் இருக்குது, அகைன் நான் வந்து திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணணும் கெரியரை, அல்லது நான் படித்து முடிச்சு ஒரு 2-3 வருஷம் ஆச்சு திருப்பி நான் படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு சிம்பிளான ஈஸியான டூல். பட் ஆனால் நீங்கள் தெளிவாக வந்து ஒரு 2 months டைம் ஸ்பெண்ட் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி நான் டெக்னிக்கல் டொமைனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, டெக்னிக்கல் டொமைனுக்கு ஸ்விட்ச் ஆகணும்னு நினைக்கிறவங்க இந்த பர்டிகுலர் டூலை வந்து நீங்கள் கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ், கோடிங் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, டேட்டா அனாலிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஸோ பவர் பிஐ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி டூல் தான். அது மாதிரி நிறைய விதமான டூல்ஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பைத்தான்லேயும் வந்து டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும், நார்மலாக எக்ஸல்லையுமே வந்து உங்களால் டேட்டா அனாலிட்டிக்ஸ் பண்ண முடியும். பட் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கெரியர் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் வேகன்சிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம இதை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம பவர் பிஐ டெவலப்பரோட சேலரி இந்தியாவில் வந்து எவ்வளோ ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். 4 lakhலேருந்து 8.3 lakh வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃப்ரெஷருக்கு. இதே நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேண்டிடேட் அப்படின்னா ஸோ உங்களுக்கு நீங்கள் இப்போ என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சேலரி வாங்கிட்டு இருக்கீங்களோ ஸோ அது சம்மந்தப்பட்டு தான் வந்து உங்களோட நெக்ஸ்ட் கம்பெனியோட ஹைக் வந்து டிசைட் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் சேலரி 5.6 lakh per annum கொடுத்துருக்காங்க. ஸோ கிளாஸ் டோர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 5 lakh per annum வந்து இயர்லி வந்து ஆவரேஜ் பேஸ் பே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பிஷன் பாக்ஸில் வந்து 5.6 lakh per annum கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஹை லெவல் எண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி வந்து அரௌண்ட் 15 lakhலேருந்து 45 lakh வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கொடுத்துருக்கக்கூடிய 950 கேண்டிடேட் ப்ரொஃபைல்ஸை வச்சு அவங்க வெரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ 6 figureல வந்து இந்த பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஜெண்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மேலுக்கு மட்டுமே 23 lakh வந்து ஆவரேஜ் சேலரியும், இதே ஃபீமேல் வந்து 24 lakh per year வந்து வாங்குறாங்க அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இப்போ இந்த ஃபீல்டு வந்து நல்லா
சூப்பராக வந்து இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பவர் பிஐயோட ப்ராடக்ட்ஸ் பற்றி தான். ஸோ இதில் வந்து டோட்டலாக 6 டிஃப்ரெண்டான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் ஜாப் போகிறதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 ப்ராடக்ட் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறமேலு நீங்கள் மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ பவர் பிஐ டெஸ்க்டாப், பவர் பிஐ சர்வீஸ், இதுக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. அது மட்டும் இல்லாமல் பவர் பிஐ டெஸ்க்டாப் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ நீங்கள் வந்து இப்போ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா பவர் பிஐ கம்ப்ளீட்லி வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ டெஸ்க்டாப் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து அதிலே ப்ரோ அண்ட் ப்ரீமியம் வெர்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு லைசன்ஸ்டு ப்ராடக்ட் கொடுப்பாங்க, நீங்கள் அப்போ ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது இன்டர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான பார்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபில்டர்ஸ் இருக்கும், விஷுவலைசேஷன்ஸ் இருக்கும், ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக என்னென்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்த செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிஐயோடைய காம்பனன்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 டிஃப்ரெண்ட் காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எதுக்காக நம்ம யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ். அதுக்கு அடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட் எடுத்து ஸோ அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாத்தையும் நம்மளுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை எப்படி லோட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம டேட்டாலாம் எப்படி இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதை வச்சு நம்மளால அவுட்புட் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிறதையும் நம்ம கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். இன்கேஸ் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா நம்ம ரெக்யர்மெண்ட்ஸ் நம்ம கேட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு நெட்ஃப்ளிக்ஸோடைய டேட்டா செட் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நெட்ஃப்ளிக்ஸோடைய ஒரு சீரீஸ் அல்லது ஒரு மூவி வந்து எத்தனை எபிசோட்ஸ் இருக்குது, எவ்வளோ டியூரேஷன் இருக்குது, ஸோ எந்த இயரில் ரிலீஸ் ஆச்சு, அதை பற்றின ஒரு டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, எந்த டேரக்டர்ஸ் வந்து அதை ஷூட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி கேஸ்டிங், எந்த கேட்டகிரியில் வந்து இந்த பர்டிகுலர் மூவி ஆர் சீரீஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா செட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டேஷ்போர்டு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேட்டா செட் செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இங்கே வந்து உங்களுக்கு kaggle.com அப்படிங்கிற இந்த வெப்சைட் போயிட்டு டேட்டா செட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இங்கே வந்து எக்கச்சக்கமான டேட்டா செட்ஸ் வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வேணும்னா நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய டேட்டா செட்டை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட், நம்மளுடைய ப்ராசஸ் ஃப்ளோ ஆஃப் பவர் பிஐ. ஸோ நீங்கள் வந்து பவர் பிஐ வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க, ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி டேட்டா செட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ரெக்யர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 3 டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து லோட் பண்ணுறது தான். ஸோ இங்கே பவர் பிஐயோட ஸ்க்ரீனில் உங்களுக்கு கெட் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு நிறைய டேட்டா சோர்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸல் ஒர்க் புக் அப்படின்னா எக்ஸல் ஒர்க் புக் கிளிக் பண்ணி நம்ம டேட்டாவை லோட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா லோட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போயிட்டு டேட்டாவில் போயிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் நம்மளோட டேட்டா வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு டூப்ளிகேட் இருக்குது அல்லது வந்து எனக்கு பிளாங்க் செல்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா இருக்குது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பவர் குவெரி எடிட்டர் அப்படிங்கிற ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. நம்மளுக்கு எந்த ரோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டேட்டா டைப்பும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேலிடாக இருக்கா, எரர், எம்டி, இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து பவர் டெஸ்க்டாப்க்கு பவர் பிஐ டெஸ்க்டாப்க்கு மூவ் ஆகிடுவீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மாடல்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட். இந்த பார்ட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம விஷுவலைசேஷன் போயிட்டு நம்மளுக்கு தகுந்த மாதிரி சார்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ரிப்போர்ட் வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்போர்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைலில் போயிட்டு பப்ளிஷ் போயிட்டு நீங்கள் பவர் பிஐ சர்வீஸ்க்கு பப்ளிஷ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராசஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது DAX and M Query. ஸோ M Query அப்படிங்கிறது வந்து ஓரளவு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும், கம்பல்சரி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் DAX வந்து கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நம்ம வந்து டேரெக்டாக கிளைண்ட் கிட்ட இருந்து ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து வாங்குறப்ப நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஹோலா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெவென்யூ வந்து நான் காமிக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு வந்து நான் கேல்குலேட் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் எல்லாமே நம்ம டாக்ஸ் மூலமாக வந்து எழுதிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மேக்ஸிமம் 1 or 2 லைன்ஸ் தான் வரும். நம்ம கற்றுக்க முடியும் ஈஸியாக. அது மட்டும் இல்லாமல் இப்போ மேஷப் query லாங்குவேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் query எடிட்டரில் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து query வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். நம்ம வந்து நெக்ஸ்ட் அட்வான்ஸ் லெவலில் போயிட்டு கூட இதெல்லாம் கற்றுக்கலாம். இனிஷியல் லெவலில் இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா பவர் BI சர்வீஸில் உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ 60 டேஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ ட்ரையல் வந்து இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பவர் BI டெஸ்க்டாப்பில் கிரியேட் பண்ணியிருக்கதை நீங்கள் பப்ளிஷ் பண்ணிடலாம் சர்வீஸ்க்கு. ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அந்த லிங்க் எடுத்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பவர் BI சர்வீஸில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் ஒரு 5 இம்பார்ட்டண்ட்டான பில்டிங் பிளாக்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கே பார்த்ததே தான் வந்து அங்கேயும் மோஸ்ட்டாக வந்து ரிப்பீட் ஆகும். பட் டேஷ்போர்ட் மட்டும் அங்கே அடிஷ்னலாக நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நம்ம டேட்டா வந்து எப்படி ரெஃப்ரெஷ் பண்ணுறது, செக்யூரிட்டி எப்படி ப்ரொவைட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு அலர்ட் சிஸ்டம் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலாக பவர் BI சர்வீஸில் நீங்கள் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அடிஷ்னலாக நீங்கள் SQL அண்ட் எக்ஸல் வந்து லேர்ன் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா ஒரு சில டைம்ல வந்து உங்களுக்கு டைரக்டா எக்ஸல் ஃபார்மேட்ல தான் வந்து டேட்டா கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. டேட்டா பேஸ் கொடுத்துட்டு இந்த டேட்டா பேஸ்ல இருந்து ஃபெச் பண்ணிக்கோங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்ல வந்து உங்க கம்பெனில டேட்டா இன்ஜினியர்ஸ் இருந்தாங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ்ல நம்மளே தான் வந்து இந்த ஒர்க் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ SQLம் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதுல என்னென்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நீங்களே வீட்ல இருந்து 5 டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட்ஸ் எப்படி எண்ட் டு எண்ட் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.